விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருப்பதால் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருப்பதால் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் சான்று விவகாரம் தொடர்பான இந்த வழக்குல தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். படத்துக்கு உடனடியாக சான்று வழங்கும்படி தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு இந்த வழக்குல அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததால் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது ஜனநாயகன் படம் வெளியாகுமா, அதாவது இன்று வரக்கூடிய விசாரணையில அதற்கான தீர்வு கிடைக்குமா என்று தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான தீர்ப்பு தற்போது இல்லை. இருதரப்பு வாதங்கள் தான் நிறைவடைந்திருக்கிறது. எனவே தற்பொழுது படமும் உடனடியாக தீர்ப்பு வரும் வரை வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. இருதரப்பு தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஜனநாயகன் படத்திற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும், உடனடியாக வழங்குவதற்கான உத்தரவிட வேண்டும் என்று கூறிதான் தயாரிப்பு நிறுவனம் KVN என்டர்டைன்மெண்ட்ஸ் என்ற இந்த நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை நாடியது. தனி நீதிபதி அமர்வில விசாரணைக்கு வந்த பொழுது இது தொடர்பான உத்தரவில் சென்சார் சான்றிதழ் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு தனி நீதிபதி பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்துதான் சென்சார் போர்டு அன்றைய தினமே இந்த உத்தரவு தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து அன்றைய தினமே மேல்முறையீடு செய்தனர் சென்சார் போர்டில் இருந்து. அது தொடர்பான விசாரணை தான் இன்று ஒரு விரிவான விசாரணையாக நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் அந்த சென்சார் போர்டினுடைய நடைமுறைகள் என்ன, விதிகள் என்ன, அந்த விதிகளை பின்பற்றிதான் இவற்றை செய்திருக்கிறோம் என்பதாக அதற்கான வாதங்கள் இருந்தது. குறிப்பாக மனுதாரர் தரப்புல சென்சார் சான்றிதழ் கோரப்பட்டது. ஆனால் அந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதற்கான நடைமுறைக்கு எதிராக அவர்கள் கோரிக்கை விடுக்கவில்லை. ஆனால் தனி நீதிபதி அவற்றை செய்தார் என்ற வாதங்களை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி வாதித்தனர். ஆனால் நீதிபதிகள் குறுக்கிட்டு இது நீதிமன்றம் மனுதாரர் கோராத கோராத ஒரு தீர்வையும் கொடுக்க முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு இந்த மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு முதல் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அவர்களும் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். தங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. குறிப்பாக இந்த சென்சார் போர்டு உடனடியாக தனி நீதிபதியுடைய உத்தரவை எதிர்த்து அன்றைய தினமே மேல்முறையீடு செய்தார்கள். அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை. முறையாக விண்ணப்பித்து அதில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகளை அவர்கள் ஆட்சேபம் தெரிவித்த அந்த காட்சிகளை நாங்கள் எதிர்க்கவில்லை, அவற்றை நீக்கிவிட்டும் திரைப்படத்தை சமர்ப்பித்த பிறகு கடந்த டிசம்பர் மாதமே 25ஆம் தேதியே அந்த நீக்கப்பட்ட காட்சிகளுடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் 29ஆம் தேதிக்கு பிறகு சென்சார் போர்டினுடைய நடைமுறைகள் நடவடிக்கைகள் எல்லாமே அனைத்தையுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்றும், திடீரென 9ஆம் தேதி என்று படம் அறிவித்திருந்த நிலையில் தான் 5ஆம் தேதி படம் மீண்டும் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்படுவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கான உத்தரவு கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே உடனடியாக நீதிமன்றத்தை நாடிவிட்டோம் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. சென்சார் போர்டினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருந்தது எனவும், அது மட்டுமல்லாமல் 22 நாடுகள்ல இதற்கான சென்சார் சான்றிதழ் எல்லாம் பெறப்பட்ட பின்னரும் கூட இங்கு கிடைக்காமல் தொடர்ந்து அது காலதாமதமானதனால் பெரும் பண இழப்பு இதில் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார்கள். இது சென்சார் சான்றிதழ் கிடைப்பதற்கு முன்பாகவே நீங்கள் எப்படி தேதியை அறிவிக்க முடியும், ஒரு ரிலீஸ் தேதியை எப்படி அறிவிக்க முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது கூட இது போன்ற நடைமுறைகள் பல்வேறு பாலிவுட்டிலும் பாலிவுட் சினிமாவிலும் இது போன்ற நடைமுறைகள் இருக்கிறது. இது போன்ற தேதியை அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்றால், அதாவது ஒரு பரிந்துரை கொடுத்து விட்டார்கள், சென்சார் சான்றிதழ் கொடுப்பதற்கான பரிந்துரை ஒரு வாய்மொழியாக கொடுத்து விட்டார்கள் என்றால் அடுத்த ஓரிரு நாட்கள்ல சான்றிதழ் கொடுத்து விடுவார்கள். எனவே அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தோம். இது அனைத்து காலங்களாக இதற்கு முன்பு
பல்வேறு காலகட்டங்களாக இது நடைமுறையில் இருந்து வருகிறது. பாலிவுட்டிலும் கூட இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்ட முழுவதுமாக கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இதை உத்தரவை இதற்கான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது சூழல்ல இந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்பு இல்லை. ஜனநாயகம் தற்பொழுது வெளியாவதற்கான வாய்ப்பு இல்லை. தீர்ப்பு எப்பொழுது என்று தெரிந்த பிறகுதான், அதற்கு பிறகு தீர்ப்பு என்ன வருகிறது, இது சென்சார் போர்டுக்கு சாதகமாக வருகிறதா அல்லது தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக இது வருகிறதா, தீர்ப்பு என்ன வருகிறது என்று அதற்கு பிறகுதான் பார்க்க முடியும். முக்கியமாக இன்று நடந்த இந்த வாதங்கள்ல சென்சார் போர்டு கூறியது, இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பிய உடனேயே நீதிமன்றத்துக்கு விட்டார்கள். அவ்வாறு நீதிமன்றத்திற்கு வராமல் இருந்திருந்தால் கூட இந்நேரம் மறு ஆய்வு கமிட்டி இந்த படத்தினை அதற்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்கும், அது ஒரு சான்றிதழை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உடனடியாக நீதிமன்றத்திற்கு விட்டார்கள் என்று கூறினார்கள். எங்களுக்கு யார் புகார் கொடுத்தது என்ற விவரங்கள் கூட தெரிவிக்கப்படவில்லை. புகார் வந்திருக்கிறது என்ற விவரம் கூட எங்களுக்கு தெரியாது என்று தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்திலே கூறியது. மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றுதான் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் இது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் தங்களுக்கு தெரிய வரும் என்று தயாரிப்பு நிறுவனமும் கூறியது. புகாரை கொடுத்தது யார் என்று நீதிபதிகளும் கேள்வி எழுப்பினார்கள். புகார் எங்கிருந்து வந்தது என்றால் இது மண்டல அலுவலகத்தில் இருந்து புகார் கொடுக்கப்பட்டது. யாருக்கு புகார் சென்றது என்றால் மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டினுடைய அந்த தலைமையகத்திற்கு புகார் சென்றது. வாரியத்தினுடைய தலைவருக்கு சென்றது. வாரியத்தினுடைய தலைவர் ஒரு படத்தை பார்க்காமலும் கூட புகார் வந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது என்று விதிகளை சுட்டிக்காட்டி அவர்களும் சென்சார் போர்டு தரப்பிலும் வாதங்களை முன்வைத்தார்கள். அதே வேளையில் பட தயாரிப்பு நிறுவனம் கூறும் பொழுது இவர்கள் புகார் கொடுத்திருப்பதே, புகார்தாரர் புகார் கொடுத்திருப்பதே ஆட்சேபனைக்குரிய காட்சிகளுக்காக கொடுத்திருக்கிறார். எப்பொழுது ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் என்றால் இது படத்தை திரையிட்டு காண்பித்த பொழுதே சென்சார் போர்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த படம் முடிந்த பிறகு அதற்கான ஆட்சேபனை தெரிவித்து விட்டார்கள். அது ஆட்சேபனை தெரிவிக்கும் பொழுதே அதற்கு உடனடியாக அடுத்த ஒரு நாட்கள்ல அது நீக்கப்பட்ட காட்சிகளோடு 25ஆம் தேதி இது சென்சார் போர்டிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அப்படி ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் அது நீக்கப்பட்ட பிறகு நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக எவ்வாறு புகார் அளிக்க முடியும், நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக தான் புகார் அளித்திருக்கிறார்கள் என்ற வாதங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் யார் புகார் அளித்தது என்ற விவரங்களை கூற முடியாது. நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியும் கூட நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்டும் கூட யார் புகார் அளித்தார்கள் என்ற விவரங்களை கூற முடியாது. அதாவது யாரிடம் கூற முடியாது என்றால் தயாரிப்பு நிறுவனத்திடம் கூற முடியாது என்பதை அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு படம் சான்றிதழ் கொடுக்கப்படும் வரை எந்தவித தகவலையும், அதாவது ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் என்ற எந்த தகவலையும் கூறக்கூடாது. இதுவும் விதிகள் தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சென்சார் போர்டு தரப்பிலிருந்து இது விதிகளை பின்பற்றிதான் இதில் நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்றும் அதன்படியே தொடர்ந்து நடந்து வந்ததாகவும் விதிகளை பின்பற்றி நடந்து வந்ததாகவும் இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதற்கு முன்பு புகார் அளித்ததனால் புகார் அளித்ததன் அடிப்படையில் தான் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கு தான் புகார் அளித்த விவரங்களோ புகார் அளித்தவர்களோ என்ன புகார் என்று கூட தங்களுக்கு தெரியாது என்று தயாரிப்பு நிறுவனமும் கூறியது. இந்த இருதரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில அவ்வப்போது நீதிபதிகளும் கூட சென்சார் போர்டிடமும் இது குறித்த கேள்விகளை முன்வைத்தார்கள். அதற்கு சென்சார் போர்டு தரப்பிலும் பதில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த படத்தினுடைய இந்த உத்தரவு இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதற்கான இந்த உத்தரவு இல்லாமல் எப்படி வழக்கு தொடர்ந்தீர்கள், எப்படி நீதிமன்றத்தை நாடினீர்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட போது தங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்திலிருந்து அங்கிருக்கக்கூடிய அதிகாரி தகவலை தொடர்பு கொண்டு மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் என்று தெரிவித்தார்கள். அதற்கு பிறகுதான் சென்சார் போர்டு இது இதற்கான உத்தரவு வாரிய தலைவரினுடைய உத்தரவு இதற்கான இந்த இணையதளத்திலேயே இருக்கிறது. சென்சார் போர்டினுடைய இணையதளத்திலேயே கொடுக்கப்பட்டது. 6ஆம் தேதி தான் அது பதிவேற்றம் செய்யப்பட்டது என்று பிறகு தயாரிப்பு நிறுவனம் குற்றம் சாட்டியது. இதுல முக்கியமாக இதில் 22 நாட்கள்ல சென்சார் சான்றிதழ் கிடைத்தாலும் கூட இங்கு சென்சார் சான்றிதழ் நடைமுறைக்கு ரொம்ப அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள். அதிக நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள். அவற்றை முறையாக பின்பற்றி நாங்கள் ஆட்சேபனைக்குரிய காட்சிகளை நாங்கள் எதிர்க்கவில்லை. அவர்கள் நீக்க வேண்டும் என்றாலும் அவற்றை எதிர்க்கவில்லை, நீக்கிவிட்டோம். அதற்கு பிறகும் படத்தை பார்த்து ஒரு 4 நாட்களுக்கு பிறகு புகார் அளித்திருக்கிறார்கள். அவை விதிகளிலேயே இல்லை. படத்தை பார்த்து விட்டால் அப்பொழுதே ஆட்சேபனை அவர்கள் தெரிவிக்கலாம். அதுதான் விதிகள். அதற்றை மீறி ஒரு 4 நாட்களுக்கு பிறகு அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக. எப்பொழுது ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதோ அப்பொழுதே
அவற்றை வந்து நீக்கி அடுத்த ஒரு வார காலத்திற்குள் இந்த சென்சார் போர்டிடம் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் நீக்கப்பட்ட காட்சிகளுக்காக அவர் வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். நீக்கப்பட்ட காட்சிகள் மட்டுமல்லாமல் இவர்கள் வந்து எதற்காக புகார் அளித்திருக்கிறார்கள், யார் புகார் அளித்திருக்கிறார்கள், உங்களுக்கு இந்த படத்திற்கு எதிராக, ஜனநாயகனுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை கூட யாரும் தெரிவிக்கவில்லை. வெறும் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்க தகவல் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டது என்ற பட தயாரிப்பு நிறுவனமும் வந்து கூறியது. ஆனால் அந்த தகவலை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சான்றிதழ் கொடுக்கும் வரை அந்த தகவலை வந்து தெரிவிக்க கூடாது என்று விதிகளை சுட்டிக்காட்டி அவர்களும் வந்து சென்சார் போர்டு தரப்பிலிருந்தும் அந்த வாதங்கள் வந்து அவர்கள் தரப்பில் வந்து முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் வந்து இன்று வந்து தலா ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சென்சார் போர்டு தரப்பிலும் அதே போன்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுல பட தயாரிப்பு நிறுவனம் வந்து கூறும்பொழுது, எங்களுக்கு வந்து சென்சார் போர்டினுடைய நடவடிக்கைகள் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது. அதுவும் இதுல வந்து 29ஆம் தேதிக்கு பிறகு, ஒரு 18ஆம் தேதி அன்று தொடங்கிய நடைமுறை 29ஆம் தேதிக்கு பிறகு வந்து அனைத்துமே வந்து ஒரு மறைமுகமாக இருந்தது. வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை என்று அவர்கள் வந்து கூறியிருந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் வந்து அதில் அவருடைய நடைமுறைகள் எல்லாமே, சென்சார் போர்டினுடைய நடைமுறைகள் எல்லாமே வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இருந்தது என்று அவர்கள் தரப்பிலும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில இதில் வந்து மறுதணிக்கை என எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடினோம் என்றும், சென்சார் போர்டு வந்து பரிந்துரைத்த ஆட்சேபனைகளை வந்து ஏற்றுக்கொண்டோம், அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அதில் 14 காட்சிகள் வந்து நீக்கப்பட்டு விட்டது. அதில் மியூட் செய்ய வேண்டிய இடத்துல மியூட் செய்தோம், நீக்க வேண்டிய இடத்துல நீக்கம் செய்தோம். அவற்றையெல்லாம் சமர்ப்பித்த பிறகு அதற்கு பிறகுதான் வந்து புகார் வந்து இருக்கிறது என்ற விவரம் வந்து தெரிய வந்தது. ஆனால் புகார் வந்த விவரத்தை கூட தங்களுக்கு தெரிவிக்கவில்லை. வெறும் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்புவதாக மட்டும்தான் தெரிவித்திருந்தார்கள் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. சென்சார் போர்டு தரப்புல உணவு இடைவெளிக்கு முன்னதாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் அவர்கள் வந்து கூறும் பொழுது தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து தான் அவர்கள் வாதங்களை வந்து பெரும்பாலும் முன்வைத்தார்கள். தயாரிப்பு நிறுவனத்திற்கான உடனடியாக வந்து அவர்கள் வந்து மறு ஆய்வு கமிட்டிக்கு வந்து அனுப்பப்படுவதாக தகவல் தெரிவித்தவுடன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடிவிட்டார்கள். அவர்கள் கால அவகாசம் கொடுத்திருந்தால் கூட மறு ஆய்வு கமிட்டி இந்நேரம் ஒரு நடவடிக்கையை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை செய்திருக்கும், அல்ல படத்தை இந்நேரம் தணிக்கை செய்திருக்கலாம், தணிக்கை செய்து சான்றிதழ் கூட கொடுத்திருக்கலாம் என்று அவர்கள் தரப்பிலும் வந்து சொல்லப்பட்டது. நன்றி சரவணகுமார், உங்க தகவல்களுக்கு.